மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். சென்னை கொளத்தூர் மெரிடியன் மருத்துவமனை மற்றும் மாதா தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் நலம் தரும் மருத்துவம். இந்த நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் மருத்துவர் வருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். தேங்க்யூ. சார், இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போற முதல் கேள்வி என்னன்னா, நம்ம இயர், நோஸ், த்ரோட் இந்த மூணுமே இன்டர்னலா எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் இதை ஹெல்தியா எப்படி மெயின்டைன் பண்றதுன்றத வியூஎஸ்க்கு சொல்லுங்க. ஓகே. ஸோ நீங்க கேட்ட கேள்வியில பார்த்தீங்கன்னா, காது, மூக்கு, தொண்டை பேர்லயே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சது. ஸோ காது, மூக்கு எப்படி இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூக்குக்கு பின்னாடி காதுக்கு போற டியூப் இருக்குங்க. அதுக்கு பேர் வந்து யுஸ்டேஷியன் டியூப்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி வாய், மூக்கு, தொண்டை ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சது தான். ஸோ மூக்குல பிரச்சனை ஏதாவது ஏற்படுது அப்படின்னா, மூக்குல இருந்து காதுக்கு போற டியூப் அடைப்பு ஏற்பட்டு, காதுல சீழ் பிடிக்க ஆரம்பிச்சுரும். அதே மாரி தொண்டையில ஏதாவது கரகரப்பு இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுக்கு போற டியூப இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாரி ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்தா, இன்னொரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனா வரும். ஸோ நெறைய பேர் காதுல சீழ் வருதுன்னு சொல்லி காதுக்கு ட்ராப்ஸ் ஊத்திட்டே இருப்பாங்க. பட் மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, மூக்குக்கு பின்னாடி இருக்கிற டியூப் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காது. ஸோ இதனால இந்த டியூப் வேலை செய்யல அப்படின்னா, காதுக்கு ரெக்கரன்ட்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த டியூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இப்போ மலை ஏறுறீங்க, இல்ல ஃப்ளைட்ல போறீங்கன்னா காது அடைப்பு ஏற்படும். ஸோ அந்த டியூப் ஏற்பட்ட அடைப்பு தான் காது அடைப்பா ஏற்படுது. ஸோ ஆஸ் சச் காது ஜவ்வு உள்வாங்கறது இந்த டியூப் அடைப்பு ஏற்பட்டனால. ஸோ இது எப்படி ஹெல்த்தியா மெயின்டெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மூக்குல பேசேஜ் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு உங்களோட பிரீதிங் ஹேபிட்ஸே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வெளியில போறீங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கு, மூக்கு அடைப்பு இருக்குன்னா, இந்த டியூப் அடைக்கிறதுக்கு காரணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரி காதுல இயர் வேக்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்களா இயர் பட்ஸ் போட்டு இன்ஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். தொண்டைக்கு நீங்க ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் குடிச்சுக்கிட்டீங்கனாலே உங்களோட ஹெல்த் மெயின்டெயின் ஆகும். எல்லாருக்கும் புரியுற விதமா சொன்னீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் டிலே அப்படின்றது இருக்கு. அது அவங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டியோட குறைபாடுனால இருக்குமா? ஆமா மேடம். ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்ல 1 வயசு, 2 வயசு பேச வேண்டிய சூழ்நிலையில பேச மாட்றாங்க. ஸோ அம்மா, அப்பாக்கள் என்ன பண்றாங்கன்னா, பேச மாட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் தெரபிக்கு போவாங்க. இல்ல குழந்தைங்கள ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஸோ மேஜரா ஹியரிங் அதாவது யாராவது பேசுறது கேட்கல அப்படின்னா பேச மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது கேட்டா தான் அத வச்சு ஸ்பீச் டெவலப் ஆகும். ஸோ குழந்தைங்க பேசாம இருக்காங்கன்ற பட்சத்தில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஹியரிங். ஸோ ஹியரிங் சரியில்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அத எவாலுவேட் பண்ணணும். ஸோ இப்ப என்ன ரூல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமா ஹியரிங் டெஸ்ட் பண்ணி, ஹியரிங் எய்ட்ஸ் குடுத்து, அதுல இம்ப்ரூவ்மென்ட் இல்லன்னா காக்லியர் இம்ப்ளான்ட் சொல்லி ஒரு டிவைஸ் இப்போ பொருத்தப்படுது. ஸோ இந்த மாரி மெஷர்ஸ் எடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா குழந்தைங்களோட ஸ்பீச் டிலே இருக்கும். இப்போ இருக்கிற காலத்துல மேஜரா ஒண்ணு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஃபோன் குடுத்து கெடுத்துடுறாங்க. ஸோ குழந்தைங்க வெறும் இமேஜஸ மட்டும் பார்த்துட்டு, சத்தம் கேட்காம ஸ்பீச் வரமாட்டேங்குது. ஸோ இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால ஹியரிங் கண்டிப்பா முக்கியம் ஸ்பீச் டெவலப்மென்ட்க்கு. சார், நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இயர்பட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றது நீங்க அத சொல்லும்போது, நெறைய பேர் இயர்பட்ஸ் யூஸ் பண்றாங்க. நார்மலா யாருமே வந்து கிளினிக் வந்தோ, அந்த மாரி எதுவுமே கிளீன் பண்றதில்ல. நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல வந்து இயர்பட்ஸ் கியூ டிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நெறைய பேர் வீட்ல இருக்கும். மேஜரா அது கண்டுபிடிச்சதுக்கு காரணம் ஐ ஆயின்ட்மென்ட் அப்ளை பண்றது. ஏதாவது டிவைஸஸ் கிளீன் பண்றதுக்கு தான் அது யூசுவலா குடுத்தது. பட் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கியூ டிப்ஸ வாங்கி காதுல விடுறது, மூக்குல விடுறது இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா, காதோட வேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எல்லாருக்குமே ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஜா மூவ்மெண்ட் நம்ம சாப்பிடும்போது வாய் திறந்து பேசும்போதோ, இந்த ஜா மூவ்மெண்ட்ல காதுல இருக்கிற வேக்ஸ் வெளியில விழுந்துரும். அது நம்மளுக்கு தெரியாமலே. ஸோ இப்ப என்ன பண்றாங்க, நெறைய பேர் கியூ டிப்ஸ் எடுத்துக்கிட்டு காதுல வச்சு நோண்டிட்டே இருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, மேஜரா பண்ற தப்பு நெறைய பேர் குளிச்சுட்டு வந்துட்டு காதுல கிளீன் பண்ணுவாங்க. ஸோ குளிச்சுட்டு வந்து பண்ணும்போது காதுல இருக்கிற தோல் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ சின்னதா ஒரு நகம் பட்டாலே கட் ஆயிடும். ஸோ இப்ப கியூ டிப்ஸ் போட்டு நோண்டும்போது நெறைய இன்ஃபெக்ஷன் சேர ஆரம்பிச்சுரும். 2வது மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதுல இருக்கிற வேக்ஸ் பாக்டீரிசைடல் எஃபெக்ட், பாக்டீரியோஸ்டாட்டிக் எஃபெக்ட் இருக்கு. அதாவது ஒரு கிருமி வரக்கூடாதுன்ற ஒரு பொட்டன்ஷியல் வேக்ஸுக்கு இருக்கு. பட் இது நம்ம கிளீன் பண்ணி என்ன பண்றோம்னா, அந்த பாக்டீரியாவ நம்மளே உருவாக்குறோம். ஸோ அந்த மாரி ஆகும்போது கியூ டிப்ஸ் போடும்போது, நம்ப கிளினிக்ல பார்த்து பண்ணும்போது, காதுல எங்க வேக்ஸ் இருக்கு, எங்க காது ஜவ்வு இருக்குன்னு தெரியும். பட் நீங்க பிளைண்டா எடுத்து போடும்போது, கொஞ்சம் டீப்பா போயிட்டீங்கன்னா, காதோட ஜவ்வ ஹிட் பண்ணி அதுலருந்து ட்ரோமாட்டிக் பெர்ஃபரேஷன் ஆயி காதுலருந்து ரத்தம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம நெறைய பேர் யூஸ் பண்ணும்போது ஹியரிங் லாஸ் ஆயி எலும்புகளே உடைஞ்சிருது. ஸோ அதனால கியூ டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு அட்வைசபிள் இல்ல. அன்லெஸ் நாங்க எப்போ பேஷண்ட்ஸ எடுக்க சொல்லுவோம்னா, இந்த கியூ டிப்ஸ வச்சு வெளியில காது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னா, ஆயின்ட்மென்ட் அப்ளை பண்ண சொல்லுவோம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் இதுதான். பட் மக்கள் இத தப்பா எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கணும்னு நெனச்சேன்னா, குழந்தைகளுக்கு அடிக்கடி காதுல சீழ் பிடிக்கிறது.
அது ரொம்ப சீரியஸான இஷ்யூவா? இல்ல அத எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும், இல்ல பிரிவென்ட் பண்ணணும்ன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்ப நெறைய பேர் வீட்ல குழந்தைங்க இருக்காங்கம்மா. மேஜரா அம்மாக்கள் பண்ற தப்பு என்னன்னா, பால் குடுக்கும்போது குழந்தைய படுக்க வச்சு குடுப்பாங்க. இல்ல அவங்க படுத்துட்டு பாப்பாவ உட்கார வச்சு குடுப்பாங்க. ஸோ இந்த போஸ்டர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி காதுக்கு போற டியூப், மூக்குல இருந்து போற டியூப் பெரியவங்களுக்கு பெருசா இருக்கும். டயாமீட்டர் ரொம்ப சின்னதா இருக்கும். குழந்தைங்களுக்கு சின்னதா இருக்கும். டயாமீட்டர் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இப்போ பாப்பா இப்படி படுத்துட்டு பால் குடிக்குது அப்படின்னா, மூக்கு வழியா ஏறி காதுக்கு போற டியூப அடைக்கும். ஸோ அப்போ காதுக்கு போற இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ பாப்பாவ படுக்க வச்சுருவாங்க. காதுக்கு அந்த பால் போயிட்டே இருந்து இன்ஃபெக்ட் ஆக்கிடும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு அக்யூட் ஓடைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோம். அதாவது காது ஜவ்வு இன்ஃபெக்ட் ஆயி, வீக்கமாயி குழந்தை அழுக ஆரம்பிச்சுரும். ஃபீவர் வரும். சிரப் குடுப்பாங்க. செட்டில் ஆயிடுவாங்க. பட் ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, காதுல இருந்து அழுக்கு, சீல் வர ஆரம்பிச்சுரும். அப்போ உடனே காதுக்கு வாங்கி ட்ராப்ஸ் போட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி தப்பு பண்ணக்கூடாது. ஸோ மேஜரா நாங்க அம்மாக்கு என்ன சொல்லுவோம்னா, போஸ்டர் பிரெஸ்ட் ஃபீடிங் குடுக்குற போஸ்டர் வந்து அம்மாவும் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும், குழந்தையும் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும். பால் குடுத்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் படுக்க வைக்கணும். ஸோ டைஜெஷன் முடிச்சதுக்கு அப்புறம் படுக்க வச்சீங்கன்னா, காது இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாகும். அப்படியே குழந்தைங்களுக்கு காதுல சீழ் வந்தா, முக்கியமானது பண்ண வேண்டியது என்னன்னா, காத ஜஸ்ட் காட்டன் வச்சு தொடச்சுட்டு டிராப்ஸ் போடக்கூடாது. காதுக்கு டிராப்ஸ் போடவே கூடாது. நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது மூக்கு. ஸோ நேசல் டிராப்ஸ் போட்டீங்கனாலே இந்த காது இன்ஃபெக்ஷன் 99% சரியாயிடும். இதையும் மீறி நீங்க சரியாகலன்னா, உடனே ஒரு காது, மூக்கு, தொண்டை நிபுணர பாருங்க. இல்ல அப்படின்னா, காதுல ஓட்டை விழறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அடல்ட்ஸுமே ஓவர் த கவுண்டர் போய் ஃபார்மசியில மெடிசின்ஸ் வாங்கி யூஸ் பண்றதோ, இயர் டிராப்ஸ் யூஸ் பண்றதோ ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா பண்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ காது வந்து நம்ம கிளீன் பண்ணணும், இல்ல சில பேருக்கு அரிக்குதுன்னு சொல்லி டிராப்ஸ் வாங்குறாங்க. ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு காதுல வேக்ஸ் இருக்குன்னா, வேக்ஸ் டிராப்ஸ் போட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேக்ஸ் டிசால்வ் ஆயி வெளியில வந்துரும். நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, காதுக்கு போய் டிராப்ஸ் வாங்குறது. காது அரிக்குதுன்னு சொல்லி வாங்குறது. காது வலிக்குதுன்னு சொல்லி வாங்குறது. ஸோ என்ன காரணம்னே தெரியாம ஒரு மருந்த விட்டீங்கன்னா, அது பிரயோஜனம் இல்ல. ஸோ நெறைய பேருக்கு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதாவது ஈரத்துல இருக்கும், குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, இல்ல டயபெட்டிஸ் இருக்கும். அதனால காதுல புஞ்சை இன்ஃபெக்ஷன் வளர ஆரம்பிச்சுரும். அப்படிப்பட்ட புஞ்சை இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம குடுக்க வேண்டிய டிராப்ஸ் ஆன்டி ஃபங்கல் டிராப்ஸ். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓவர் த கவுண்டர்ல போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் டிராப்ஸோ, இல்ல வேக்ஸ் டிராப்ஸோ வாங்கி போட்டாங்கன்னா, இந்த கண்டிஷன் ஃப்ளேர் அப் ஆகும். ஸோ அதனால நான் என்ன அட்வைஸ் பண்றேன் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காது வலியோ, காது இன்ஃபெக்ஷனோ இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர போய் பாருங்க. ஏதோ டிராப்ஸு, கண்ணுக்கு போடுற டிராப்ஸு, காதுக்கு போடுற டிராப்ஸ்ன்னு மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா, உங்களோட கண்டிஷன் ரொம்ப வொர்சன் ஆகும். அடுத்த கொஸ்டின் டாக்டர். மக்கள் ஜாஸ்தியா வயர்ட் இயர்ஃபோன்ஸோ, ஏர்பாட்ஸோ ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்றாங்க. சிலர் அதுல ஒரு படி மேல போய் யூஸ் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அத பத்தின உங்களோட கருத்து என்ன? ஸோ என்னன்னா மேடம், ஃபர்ஸ்ட்டு வந்து ஏர்பாட்ஸ் குடுத்தது என்னன்னா, நம்மளோட பிரைவசிக்காக. அதாவது நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது. பட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மட்டும் கேட்கறது இல்லாம, வெளியில இருக்கிறவங்களும் கேட்கிற அளவுக்கு பாட்டு சத்தமா வச்சு கேட்கறாங்க. இப்ப நீங்க நானும் ஒரு ரூம்ல இருக்கோம் அப்படின்னா, நீங்க இயர்பாட்ஸ் போட்டீங்கன்னா, நீங்க என்ன பாட்டு கேட்கிறீங்கன்ற அளவுக்கு சத்தத்துல எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஹியரிங் லாஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஏர்பாட்ஸ் அது வயர்டோ, இல்ல ப்ளூடூத்தோ, இல்ல நீங்க சொல்ற மாரி புது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இருக்கு. பட் அதுக்கு அதோட யூஸ் என்னன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ரூம்ல ஜாஸ்தி ஸ்பீக்கர்ஸ் போட்டு நீங்க பாட்டு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? எக்கோ அடிக்கும். டேமேஜ் ஜாஸ்தி ஆகும். இதே ஓப்பன் கிரவுண்ட்ல நீங்க ஜாஸ்தி ஸ்பீக்கர் போட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு டேமேஜ் இருக்காது. ஸோ அதே மாரி தான் காதுன்றது ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ். நீங்க அதுல இயர்ஃபோன்ஸ் நெறைய போட்டுட்டு ஜாஸ்தி சத்தம் குடுத்தீங்கன்னா, டேமேஜ் ஆக தான் போகும். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் 60/60 ரூல். ஸோ ஒரு மனுஷர் ஒரு நாளைக்கு 60 நிமிஷத்துக்கு மேல இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி 60% வால்யூம் மேல இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரூல ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி மெயின்டெயின் ஆகும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாரி காதுல ஏர்பாட்ஸ் போட்டு படம் பார்த்துட்டே தூங்கிருவாங்க. நைட்டு ஃபுல்லா சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா காதுல கொய்ன்னு சத்தம் வரும். காது கேட்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து நாய்ஸ் இன்டியூஸ்டும் சொல்லலாம். இல்ல சடன் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாரி இருக்கும்போது நரம்பு வீக்னஸ் ஏற்பட்டு, மக்களுக்கு காது கேட்கறதே ரொம்ப கம்மியாயிடுது. அப்போ வந்து உடனே வரமாட்டாங்க. ஒரு வேள இயர்ஃபோன்ஸ் போயிடுச்சோ, புதுசு வாங்கி போடலாமோ அப்படின்னு மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு, ஒரு 5, 6 நாள் கழிச்சு ஒரு டாக்டர வந்து பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் அதாவது ஒரு சடன் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் ஆகுதுன்னா, 72 மணி நேரத்துக்குள்ள நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அத தாண்டிடுச்சு அப்படின்னா, அதோட என்ன சொல்ல, நம்ம இப்போ ஹியரிங் போயிட்டது வந்து திரும்ப வரத்துக்கு ரொம்ப கம்மி சான்சஸ். ஸோ அதனால உடனே ஒரு டாக்டர பாருங்க. இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அளவா யூஸ் பண்ணுங்க. அதுக்கேத்த பையன யூஸ் பண்ணிட்டு விட்டுடுங்க. அதுக்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா, அதோட விளைவுகள் கண்டிப்பா இருக்கு.
இயர் பெயின் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கேள்வி. வாட் ஆர் தி காமனஸ்ட் காசஸ் ஃபார் திஸ் இயர் பெயின்? ஸோ ஒரு வலின்றது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நரம்புல இருக்கணும், இல்ல தசையில இருக்கணும், இல்ல எலும்புல இருக்கணும். ஸோ காது சுத்தி பார்த்தீங்கன்னா, இது 3மே இருக்கு. ஸோ சம்திங் கால்ட் பிரைமரி ஒட்டால்ஜியான்னு சொல்லுவோம். அதாவது காது சம்பந்தப்பட்டதுனால காது வலி வருது. இன்னொன்னு வந்து ரெஃபர்ட் ஒட்டால்ஜியான்னு சொல்லுவோம். காது வலி இருக்கும். ஆனா காரணம் வேற எங்கேயோ வரும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, காது வலி சின்ன வேக்ஸ்ல இருந்து காதுல ஒரு இன்ஃபெக்ஷன்னாலயோ, இல்ல டியூமர்னாலயோ காது வலி வரலாம். ரொம்ப காமனா பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் காதுல ஒரு அழுக்கு இருக்கும். ரொம்ப நாளா அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். காதுல அழுத்தம் ஏற்படும். வலி வரலாம். செகண்ட் காதுல போட்டு ட்ராமானால ஏதாவது காத சீண்டியிருப்பாங்க. அப்போ காதுல இருந்து வலி வரலாம். 3வது காது ஜவ்வு இன்ஃபெக்ஷன். அதாவது காதுல வந்து சீல் அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாரி மூக்குல இருந்து சீல் வந்து காத இன்ஃபெக்ட் பண்ணி, அதுல இருந்து சீல் வரும்போது வலி வரும். இல்ல அடிபட்டிருக்கு அப்டின்னாலும் வலி வரும். இந்த மாரி பிரைமரி காசஸ் நெறைய இருக்கு. செகண்டரி காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதுக்கும் சில முகத்துக்கு சம்பந்தப்பட்ட நரம்புகளும் காமனா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த காதுக்கு முன்னாடி இருக்கிற ஜாயிண்ட். இது பேர் வந்து டிஎம் ஜாயிண்ட்ன்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது தேய்மானம் ஆரம்பிக்குது, இல்ல டான்சில் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல த்ரோட் பெயின் இருக்கு, இல்ல பல்லு வலி இருக்குன்னா, காதுல வலி ரேடியேட் ஆகலாம். ஸோ இந்த மாரி நெறைய காசஸ் இருக்கு. இதுக்காக தான் நம்ம சொல்றது ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் எடுத்துட்டு, காது வலி சரியாகலன்னு சொல்லி ஒரு 10 நாள் தள்ளி போடாதீங்க. டாக்டர போய் பார்த்துட்டு அதுக்கேத்த வைத்தியம் எடுத்துட்டு, அதனால நீங்க மருந்து எடுக்கிறீங்களோ இல்லையோ, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்லணும்ன்றது. இந்த பெயின் இருக்கிறப்போ ஓகே. நார்மலா இருக்க ஒரு ஹெல்தி அடல்ட் எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா இயர் செக் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? ஸோ ஒரு ஹெல்த்தி அடல்ட்ன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு அடல்ட்ட நீங்க ஹியர் இயர் எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காதுல ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி இயர்பட்ஸ் போடாதீங்க. காதுல தண்ணி போகாம பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இச்சிங் இருக்கு அப்படின்னா, காதுக்குள்ளார வச்சு தேய்க்க வேணாம். காதுக்கு முன்னாடி இந்த பகுதிய வச்சு இப்படி பிரஸ் பண்ணீங்கனாலே அந்த இச்சிங் குறைய போது. ஹியரிங் டெஸ்ட் நீங்க ஒரு 40 இயர்ஸ், 45 இயர்ஸ் ஆயிட்டீங்கன்னா, எவ்ரி இயர் நீங்க ஹியரிங் ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம். இல்ல உங்க ஜாப் வந்து நிறைய நேரம் பேசுறது, நிறைய நேரம் காதுல இயர்ஃபோன்ஸ் போயிட்டு கேட்கறது அப்படின்னா, உங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு எவ்ரி 6 மந்த்ஸ் நீங்க மானிட்டர் பண்ணணும். மத்தபடி நீங்க காத அத அப்படியே விட்டுட்டு நல்லா சூ பண்ணி சாப்பிட்டீங்கனாலே வேக்ஸ் வெளியில வர ஆரம்பிச்சுரும். இத தவிர உங்க ஹெல்த்ன்னு நீங்க காதுக்குன்னு தனியா எதுவுமே பண்ண வேணாம். பிகாஸ் மூக்கு, காது, தொண்டை எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சதுனால, இந்த இடம் நீங்க நார்மலா சுடு தண்ணி குடிக்கிறது, காதுல தண்ணி போகாம பார்த்துக்கிறது, சளி புடிச்சா உடனே மாத்திரை எடுக்கிறது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க இஎன்டி ஹெல்த் நல்லா இருக்கும். காது பிரச்சனைனால முகவாதம் வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? ஆ ஆமாமா. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு காதுல இருந்து ஒரு நரம்பு வரும். அதுக்கு பேர் வந்து ஃபேஷியல் நர்வ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காதுல இருந்து இப்படி வந்து முகத்துக்கு இப்படி சப்ளை பண்ணும். ஸோ இந்த பக்கவாதம் சொல்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கை, கால் விழுந்துருச்சு அப்படின்னா, மூளையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஸோ அதே மாரி முகத்துக்கு பக்கவாதம் வருதுன்னா, லோவர் மோட்டார் நியூரான் ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவோம். ஸோ இஎன்டி ரிலேட்டட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுல இருந்து இப்படி வர நரம்பு எங்கேயாவது இந்த பாதையில அடைப்போ, இல்ல அழுத்தம் ஏற்படுதுன்னா, முகத்துக்கு அந்த வீக்னஸ் வரும். இத தான் நம்ம ஃபேஷியல் பாரசிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது 5 பிரான்ச்சா டெவலப் ஆகும்போது கண்ணு மூட முடியாது. வாய் வந்து கோணிக்கும். டேஸ்ட் தெரியாது. சம்டைம்ஸ் சத்தம் லைட்டா கேட்டாலுமே ஜாஸ்தி சத்தமா கேட்கும். ஸோ இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸோட பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ முக்காவாசி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டயபெட்டிக்ஸா இருக்கும். இல்ல ஏதாவது ரீசென்ட்டா ஏதாவது ஒரு கோல்டு ஏர் எக்ஸ்போஷர் இருக்கும். இல்ல ரொம்ப நேரம் லாங் ஜர்னி போயிட்டு வந்ததுக்கப்புறம் காது வலியோட முகவாதம் ஏற்படலாம். ஸோ இந்த மாரி இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ, அந்த பாரசிஸ் நார்மல் ஆக சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எந்த காரணமுமே இல்லாம வர்றது தான் பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவோம். சில பேருக்கு காது ஆப்பரேட் பண்ணியிருப்போம். நரம்புக்கு மேல இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும். அப்போ வர பால்சி வந்து நம்மளுக்கு ஒரு காஸ் இருக்கு. எதுவுமே காசு இல்லாம வர்றது தான் பெல்ஸ் பால்சி. ஸோ இதுக்கு நம்ம ஆன்டி வைரல், ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபேஷியல் பிசியோதெரபி, ஐ ஆயின்ட்மென்ட்ஸ் இதெல்லாம் குடுத்து அந்த பக்கவாதத்த சரி பண்ணுவோம். குழந்தைகளுக்கு ஃபேஷியல் பால்சின்றது வருமா? குழந்தைங்களுக்கு ஃபேஷியல் பாலிசி எப்போ வரலாம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க டெவலப்மெண்ட் அதாவது பிறந்த உடனேயே கன்ஜெனிட்டல் ஃபேஷியல் பாரசிஸ்ன்னு இருக்கு. அதாவது நரம்பு டெவலப் ஆகாம இருக்கலாம். 2வது சில பேருக்கு என்ன ஆகும்னா, நரம்பு டெவலப் ஆயிருக்கும். நரம்புக்கு மேல ஒரு டனல் மாரி எலும்பு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு சில பேர் வளர்ச்சியில அந்த எலும்பு சரியா ஃபார்ம் ஆகலன்னா, எப்படி நம்ம கரண்ட் வயர் இருக்கும், மேல பிளாஸ்டிக் இருக்கும், உள்ள வயர் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் சரியா டெவலப் ஆகலன்னா டைரக்ட்டா வயர் பார்க்கலாம். அதே மாரி காதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்போது, அந்த நரம்பு மேல அழுத்தப்படும்போது ஃபேஷியல் பாரசிஸ் வரும். இல்ல அடிபட்டிருக்கு அப்படின்னா ஃபேஷியல் பாரசிஸ் வரும். ஸோ பெல்ஸ் பால்சி யாருக்கு வேணா வரலாம். ஏன்னா நரம்பு போற ஓட்டத்துல எங்கேயாவது அழுத்தம் எப்ப வேணா யாருக்கு வேணா ஏற்படலாம்.
ரொம்ப காமனா பார்த்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெர்பிஸ் ஜாஸ்டர்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபெக்ஷன்னால காதுல இன்ஃபெக்ஷன் ஆயி, இந்த நரம்புல அழுத்தம் ஏற்பட்டு ஃபேஷியல் பாரலிசிஸ் யாருக்கு வேணா வரும். ஆமா, குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன் இல்ல. பட் ஆனா வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே சார். நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது, ஜாஸ்தி சவுண்ட் இருக்கும்போது ஹியரிங் லாஸ் வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. நம்ம ஒரு ஹோம் தியேட்டர்ல பார்க்குறோம், இல்ல மூவி போய் தியேட்டர்ல ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறோம். இது எல்லாமே இருக்கும்போது, அங்க அங்க ஆப்வியஸா ரொம்ப லவுடா இருக்கறதுனால, அது எந்த அளவுக்கு ஹியரிங் லாஸ்க்கு ஒரு வழிவகுக்கும்? அதே மாரி குழந்தைகளுக்கு அது எவ்வளோ பாதிப்பு தரும்? ஸோ எப்படின்னா மேடம், இப்போ நான் சொன்ன மாரி, ஒரு க்ளோஸ் ஸ்பேஸஸ்ல உங்களுக்கு ஜாஸ்தி சத்தம் குடுக்குறீங்கன்னா, அங்க வந்து சவுண்ட் வெளியில லீக் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாரி நம்ம இயர்ஃபோன்ஸ் போடும்போது, எல்லா சத்தமும் காது ஜவ்வுக்கு உள்ள போகுது. இப்ப நீங்க ஹோம் தியேட்டர் யூஸ் பண்றீங்க. இல்ல நீங்க தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். கிரவுடும் இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்கும். பட் அங்க இருக்கும் டோர் இருக்கு, எக்ஸிட்ஸ் இருக்கு. மத்தபடி எல்லா சவுண்டும் லீக் ஆகக்கூடிய இடங்கள் இருக்கு. இப்போ மொத்த சவுண்டும் இந்த ரூம்க்குள்ளார அதிர்வா ஏற்படாது. அங்கங்க சத்தம் வரும். அதுக்கேத்த லிமிட்ஸ்ல தான் அவங்க அந்த சினிமா தியேட்டர் நடத்துறாங்க. இப்போ இந்த சினிமா தியேட்டர் நடத்துறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு லிமிட்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் நீங்க நடத்தணும். இதுக்கு மேல சத்தம் போடக்கூடாது. சில மூவிஸ்ல அதையும் மீறி நீங்க அந்த 4டி, 5டி அப்படி போனீங்கன்னா, அதோட ரியல் எஃபெக்ட்ஸ் வரும். பட் நீங்க ரொம்ப நேரம் கேட்க போறதில்ல. அந்த மியூசிக் வரும். அந்த ஒரு டிரான்சியன்ட் ஒரு 5 மினிட்ஸோ, 4 மினிட்ஸோ வரும். சண்டை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க நார்மல் மியூசிக்கு வந்துருவீங்க. ஸோ கான்ஸ்டன்ட்டா அதாவது இப்போ ஒருத்தர் மிஷினரியில வொர்க் பண்றாரு. இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்றாருன்னா, அவர் பக்கத்துல நின்னுட்டு அந்த மிஷின ஓட்டணும் அப்படின்னா, அந்த சத்தம் ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு அந்த 24 ஹவர்ஸ்ல ஒரு 8 மணி நேரம் வேலை செய்றாருன்னா, 8 மணி நேரம் டெய்லி அவர் அந்த சத்தத்த கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த டியூரேஷனும் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சத்தமும் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம யூசுவலா நம்மளோட ஹியரிங் பார்த்தீங்கன்னா, 20 டூ 25 டெசிபல்க்குள்ளார இருக்கும். அதுக்குள்ள இருக்குன்னா நம்ம காது நார்மல்ன்னு சொல்லுவோம். அதுக்கு மேல லாஸ் இருக்குன்றப்போ, நம்மளுக்கு ஹியரிங் லாஸ் படிப்படியா டெவலப் ஆகும். இப்ப நீங்க ஐபிஎல் மேட்ச் போறீங்க. அங்க தோனிய காமிச்ச உடனே ஒரு 120 டெசிபல் வந்துருது அப்படின்றாங்க. பட் அங்க எல்லாமே லீக் ஆகுது. சத்தம் வருது. பட் அது நீங்க கான்ஸ்டன்ட்டா கேட்க போறதில்ல. அவர் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த சத்தம் குறைய போகுது. ஸோ அந்த நாய்ஸ் ரொம்ப கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போதும், சத்தம் ரொம்ப நேரம் கேட்கிறீங்கனாலும், இந்த டேமேஜ் ஏற்படும். குழந்தைங்க ஆப்வியஸ்லி எஸ். நம்பள நம்பளுக்கே இந்த டேமேஜ் இருக்கும்போது, குழந்தைங்களோட காது இப்ப தான் டெவலப் ஆகும். ஸோ பொறக்கும்போது நம்ம அடல்ட் இருக்கிற காது மாரியே டெவலப் ஆயிடும். பட் அத நம்ப பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சென்சிட்டிவ் அவங்களுக்கு. அதனால முக்காவாசி நீங்க கூட்டு போறீங்கன்னா, ரொம்ப அதிர்வு இருக்கிற படத்துக்கோ, இல்ல ரொம்ப அதிர்வா வீட்ல ஹோம் தியேட்டர் வச்சு பார்க்கிறதோ அவாய்ட் பண்றது பெட்டர். டாக்டர் ஒரு டைரக்ட்டான கொஸ்டின். சைனஸ்னா என்ன? ஓகே. ஸோ எல்லாரும் தப்பா புரிஞ்சுகிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சைனஸ் இருக்கு சார், சைனஸ் இருக்கு சார். பட் சைனஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ சைனஸ்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இப்ப எப்படின்னா, நம்ம முகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்கல் போன்க்குள்ளார காத்து நிறைஞ்ச பகுதி தான் சைனஸ். இப்போ ஒரு காத்து நிறைஞ்ச பகுதி இருக்கு அப்படின்னா, நம்ம கீழ இப்படி குனியும்போது, மேல பார்க்கும்போதெல்லாம் இது லைட்டா இருக்கும். இப்ப சைனசைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காத்து நிறைஞ்ச பகுதியில தோல் மாரி உள்ள மியூக்கோசா இருக்கும். அது வீக்கமா இருக்கு. அதிலிருந்து வர சளி தான் சைனசைட்டிஸ். ஸோ நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, எனக்கு சைனஸ் இருக்கு சார். இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்கேன்னு. பட் அது வந்து சைனசைட்டிஸா இருந்திருக்கும் எப்பயாவது. நம்மளுக்குமே மூக்கடைப்பு வரும், சளி வரும், தலைவலி வரும், சரியா போயிடும். கீழ குனியும்போது பாரமா இருக்கும். இது எல்லாமே சைனசைட்டிஸோட ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்ஸ். பட் இது ரொம்ப நாளா இருக்குன்ற பட்சத்துல நம்ம எவாலுவேட் பண்ண வேண்டியது. ஸோ மூக்கு தண்டுவலம்னு சொல்லப்படுற செப்டம் சில பேருக்கு வளைஞ்சிருக்கும். அதனால சைனஸ் அடைப்பு ஏற்பட்டு கிரானிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு இஎன்டி சர்ஜன் ஒப்பீனியன் வாங்கணும். இல்ல அது இல்லாம அவங்களுக்கு வெறும் ஜஸ்ட் அலர்ஜி இருக்கும். அலர்ஜினால அவங்க ரொம்ப நாளா சைனசைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு, எனக்கு சைனஸ் இருக்குன்னு ரொம்ப காமனா சொல்ற விஷயம் இதுதான். ஸோ இஎன்டி சர்ஜன் கிட்டயே வந்துட்டு என்கிட்டயே வந்துட்டு, "சார் எனக்கு சைனஸ் இருக்கு. அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு காது வலி பாருங்க." ஸோ அவங்கள அறியாமையே தான் இங்க காட்டுதே தவிர, சைனஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க அட் அ டீவியேட்டட் நேசல் செப்டம் பத்தி சொன்னீங்க. அது எவ்ளோ சீரியஸா அஃபெக்ட் பண்ணும்? அண்ட் அதோட சர்ஜிக்கல் மேனேஜ்மென்ட் பத்தி சொல்லுங்க. ஓகே. ஸோ டீவியேட்டட் செப்டம் அப்டின்னா என்னன்னா, ஸோ இப்போ ஒரு ரூம் இருக்கு. நடுப்புற செவுரு இருக்கு அப்டின்னா, அந்த செவுரு நடுப்புற இருந்தா தான் 2 ரூமும் ஈக்குவலா பிரியும். அந்த மாரி மூக்கோட தண்டுவலம்ன்றது நடுப்புற இருக்கும். இது குழந்தை பிறக்கும்போதோ, இல்ல வளர்ச்சியிலயோ, இல்ல சில பேர் கிரிக்கெட் பிளேயர்ஸா இருப்பாங்க. பால் பட்டிருக்கும். ஸோ இது ஒரு அடிபட்டதுனாலயோ, இந்த தண்டுவலம் ஒரு பக்கமாவோ, இல்ல 2 பக்கமோ அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப அந்த செவுரு நகரும்போது 2 பக்கம் மூக்குல ஏதாவது ஒரு பக்கம் அடைப்பு ஏற்படும். இன்னொரு பக்கம் நெறைய வேலை செய்யும். ஸோ அதனால 2 பக்கம் மூக்கும் அடைப்பு ஏற்பட்டுரும். ஸோ மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த பக்கம் கான்ஸ்டன்ட்டா மூக்கு அடைச்சிருக்கு.
இல்ல மூக்கு அடைப்பு ஏற்பட்டா சின்னதா ஒரு சளி வந்தாலே மூக்கு அடைச்சுக்குது, வாய் வழியா தான் சுவாசிக்கணும். இந்த மாரி இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்டின்னா, அடிக்கடி இந்த வளஞ்ச செப்டம்னால சைனஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கும். நெறைய பேருக்கு பிரீத்திங் இஷ்யூஸ் நெறைய. ஸோ இப்போ ஒரு 18 இயர்ஸ் இருப்பான். சரி நான் யூசுவலா நடப்பேன் சார். இப்போலாம் என்னால நடக்கவே முடியல. மூச்சு வாங்குது அப்டின்னா, வாய் வழியா சுவாசிக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். இதோட சைனசைட்டிஸும் இருக்கு அப்டின்ற பட்சத்துல அவங்க கண்டிப்பா ஒரு இஎன்டி சர்ஜன் ஒப்பீனியன் எடுத்து, நேசல் எண்டோஸ்கோப்பியோ இல்ல சிடி ஸ்கேன் பண்ணி, எவ்வளோ அளவுக்கு அது வளஞ்சிருக்கு, எவ்வளோக்கு அடைப்பு இருக்கு, அத சரி பண்ணணும்னு பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்போ அது மெடிக்கல் மேனேஜ்மென்ட்டாவே சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சீரியஸா இல்ல, ஒரு சின்ன வளைவு தான், அது அடைப்பு ஏற்படலன்னா, நம்ம மருந்துகள் குடுத்து குறைச்சிடலாம். இல்ல சில பேருக்கு வளைவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சைனஸ் இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து இருக்கு, சதைகள் வளர்ந்திருக்குன்னா, கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணணும். இதுக்கு சர்ஜிக்கல் மேனேஜ்மென்ட் நெறைய வந்துருச்சு. இப்போ நம்ப லேட்டஸ்ட்டா பண்ணிட்டு இருக்கிறது வந்து எண்டோஸ்கோப் மூலியமா செப்டம் டீவியேஷன கரெக்ட் பண்ணி சைனஸ் ஓப்பனிங் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து செப்டோபிளாஸ்டி வித் ஃபங்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது பண்ற நிலைமையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். அலர்ஜிக் ரைனிட்டிஸ் அப்படின்னா என்ன? ஸோ அலர்ஜி அதாவது ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். இந்த அலர்ஜி 3 இடத்துல வரும் காமனா. ஒண்ணு ஸ்கின்ல வரும். அது தேமல்ன்னு சொல்றோம். நுரையீரல்ல வந்தா நம்ம ஆஸ்துமான்னு சொல்றோம். அந்த மாரி மூக்குல வர பிரச்சனை தான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ஸோ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால என்ன ஆகுது அப்டின்னா, எல்லாருக்குமே மூக்குக்குள்ளார சதைகள் இருக்கும். சதைக்கு மேல ஒரு லேயர் இருக்கும். அது மியூக்கோசான்னு சொல்லுவோம். அந்த மியூக்கோசா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வீக்கமாவே இருக்கும். ஸோ வீக்கமாவே இருக்கும்போது மூக்குல இருந்து சளி ஒழுவிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபங்ஷனுக்கு போவாங்க. கர்ச்சீஃப் இல்லாம இருக்க முடியாது. தும்மல் வந்துகிட்டே இருக்கும். மூக்கு சுத்தி அரிக்கும். கண்ணு சுத்தி அரிக்கும். கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் மூக்கடைப்பு ஏற்பட்டு கொரட்ட விடவும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த மாரி சளி ஜாஸ்தி திக் ஆகும்போது, ஸ்மெல் சென்சேஷனும் குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ அப்பதான் எங்ககிட்ட வந்து, "சார் இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் போனாலே என்னால அங்க இருக்க முடியல சார். அதனால முக்காவாசி நான் ஃபங்ஷன் போறதே அவாய்ட் பண்ணிடுவேன் சார்ன்னு" சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் தானா ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடை வச்சிருப்பாங்க. ரொம்ப நாளா அந்த டஸ்ட் இன்ஹேல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சிம்ப்டம்ஸ் மாரியே டெவலப் ஆக சான்சஸ் ரொம்ப இருக்கு. ஸோ இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வராது. சில பேர் ஃபேமிலி ஹிஸ்டரியா ஆஸ்துமா, வீசிங், அலர்ஜி இருக்குன்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. 2வது அவங்களோட ஆக்குபேஷன். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்காரு. பில்டிங்ல வேலை செய்றாரு. இல்ல அவர் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காருன்னா, அங்க ரொம்ப நாளா இன்ஹேல் பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த அலர்ஜிக் வரலாம். 3வது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த பொறக்கும்போதே ஜெனடிக் டிஸார்டர்ஸ்னால மூக்குல இருக்கிற சளி திக்கா ஃபார்ம் ஆகும். இது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி இஷ்யூஸ்னாலயும் இந்த மூக்கு அடைப்பு ஏற்படும். இந்த அலர்ஜி இருக்கிறவங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பொருள்னால அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். சில பேர் சாப்பிடும்போது ஃபுட் அலர்ஜி இருக்கும். இல்ல டஸ்ட் படும்போது அலர்ஜி இருக்கும். இல்ல ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அலர்ஜி இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்க்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, பெட் அனிமல்ஸ். அதாவது ஒரு டாக் வச்சிருப்பாங்க. புதுசா வாங்கியிருப்பாங்க. அதுவரைக்கும் நல்லா இருந்திருப்பான். லாஸ்ட் 1 இயர் டாக் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் டெவலப் ஆயிரும். ஏன்னா அவங்க க்ளோஸ் கான்டாக்ட். டாக் படுக்கிற பெட்லயே இவரும் படுக்கிறது. அந்த மாரி இருக்கும்போது டாகோட அந்த முடிகள்லாம் அலர்ஜி ஆயி அவருக்கு இந்த தும்மல் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ஃபர்ஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணி, அதுதானான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கேத்த மருந்துகள், நேசல் ஸ்ப்ரேஸ் குடுத்து அத சரி பண்ணலாம். அலர்ஜிக் ரைனிட்டிஸ்க்கு நீங்க சொல்ற மாரி இது எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடியும், நெறைய பேர் வந்து வெறும் ஃபார்மசில போய் மான்டிலியூகாஸ்டோ இல்ல வேற எந்த ஆன்டிஹிஸ்டமினோ வாங்கி போடுறாங்க. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆன்டிஹிஸ்டமின்ஸ் டெம்பரரி பெனிஃபிட் இருக்குமா? அதாவது அவங்க மாத்திரை போட்டோனே சளி நின்னுடும், தும்மல் நின்னுடும், நல்லா இருப்பாங்க. திரும்பவும் அது ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெறும் அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் தானா? இல்ல அலர்ஜிக் ரைனைட்டிஸோட சில பேருக்கு சதைகள், பாலிப்ஸ் வளர வாய்ப்பு இருக்கு. ஸோ இனிஷியல் லைன் ஆஃப் மேனேஜ்மென்ட் ஃபார் அலர்ஜிக்ன்னு பார்த்தீங்கன்னா, நேசல் ஸ்ப்ரேஸ் தான். ஸோ நேசல் ஸ்டீராய்ட் ஸ்ப்ரேஸ் தான் நம்ம குடுப்போம். அதையும் மீறி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இல்லன்றப்போ, நம்ம ஓரல் ஸ்டீராய்ட்ஸு, நீங்க சொல்ற ஆன்டிஹிஸ்டமின்ஸு, புது புது மருந்துகள் நெறைய வந்துருச்சு. அதையும் மீறி அவங்களுக்கு சரியாகலைன்னா, சம்திங் கால் நம்ம அலர்ஜிக் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸ்கின் பிரிக் டெஸ்ட்ன்னு பண்ணுவோம். இல்ல பிளட்ல அலர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு, அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ட்ரீட்மென்ட்க்கு 50% டாக்டர் கண்டுபிடிச்சு குடுத்தாருன்னா, மீதி 50% உங்க கையில தான் இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் என்னன்னு சார் சொன்னதுக்கு அப்புறம், நீங்க அத பின்பற்றினா தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நெறைய தெரியும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், மருந்து போட்டாலே சரியாயிடும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது சரியாயிடும். இது ரெமிஷன் ரெக்கரன்ஸ் பினாமினால தான் வேலை செய்யும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு கியூர்ன்னு ஒண்ணும் இல்ல. பட் அப்ப இருக்கிற சிம்ப்டம்ஸ கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வராம இருக்கிறதுக்கு பிரிவென்ஷன் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். நெறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் என்கிட்ட நெறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளோட நான் உங்கள திரும்பவும் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். தேங்க் யூ சார்.
நன்றி மேடம். ஓகே நண்பர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் டாக்டர் பெட்டினா. இது மாதா தொலைக்காட்சி மற்றும் சென்னை கொளத்தூர் மெரிடியன் மருத்துவமனை இணைந்து வழங்கும் நலம் தரும் மருத்துவம். நன்றி, வணக்கம்.